ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தளபதி ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எடிட்டில் போய் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்டில் பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. டூல்ஸில் போயிட்டு கிராப் போயிடுங்க. கிராப்பில் போர்ட்ரேட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோஸ் வேணும்னு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஃபோட்டோ எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோட்டோவையும் அதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அதே சேம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபோட்டோவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுறதுனால 2 ஃபோட்டோவையும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்டில் போய்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது, அதில் போய் உங்களுக்கு தகுந்த மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவுமே ஒயிட் அண்ட் பிளாக்கில் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் இதில் எப்போதும் 20லேருந்து 15 தான் அந்த எஃபெக்டை வச்சுக்குவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு நான் கூகுளில் போய் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதில் போய் எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எது மாதிரி வேர்ட்ஸ் மாதிரி வேணும்னு ஆசைப்படுறீங்க அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் தளபதி விஜய்னு டைப் பண்ணியிருக்கேன். அதை டைப் பண்ணிவிட்டு கீழே இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் போய் உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நானும் அதையும் ஒயிட் அண்ட் பிளாக்கே நான் மாற்றிக்கிட்டேன். அதை மாற்றிக்கிட்டு ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கிற 2 ஃபோட்டோவுமே லைட்டாக பிளர் பண்ணிக்குவோம். பிளர் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சுக்கணும் போதும். இப்போ ஸ்டிக்கர்ஸில் பிளாக் எஃபெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து எஃபெக்டில் போய்ட்டு இந்த ஃபோட்டோவை ஃபிலிம் 4 இருக்குல்ல, அதில் ஃபேர்னஸை ஃபுல்லாக ஏற்றி இந்த எஃபெக்டில் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டு ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த பிளாக் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேர்ட்ஸில் நிறையா இருக்கும். உங்களுக்கு தாங்க பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டிக்கர்ஸில் அப்படியே ஒயிட் லைன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த லைட்டிங் லைனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் இருக்குல்ல, அந்த லேயரில் அந்த லைட்டிங் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒன்று கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 சைடும் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட்டும் லெஃப்ட்டும் நான் வச்சிருக்கேன். ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு ஐஃபோன் எமோஜின்னு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு எமோஜி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த எமோஜியை இதை மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க.